ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது, நான் மற்றவங்களை ஏமாத்துகிற ஆள் கிடையாது, அவர் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற ஆள் இல்லையே, ஸோ அவர் முதுகுக்கு பின்னாடி பேசுகிற ஆள் கிடையாது, இந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டான சினாரியோவில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஃபஸ்ட்டு ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாலோன் மேசே நஹி ஹூன் அப்படின்னு சொல்லணும். நான் அப்படின்னா ஹூன் அப்படின்னு முடியும், வாலோன். ஸோ நம்ம ஆல்ரெடி வாலா, வாலி, வாலேவோட யூசேஜ் பார்த்துருக்கோம். அதாவது பால்காரர், தபால்காரர், பூக்காரர், கடைக்காரர், துக்கான்வாலா, தூத்வாலா, போலீஸ் வாலா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த வாலா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாலோன் மேசே நஹி ஹூன். இங்கே நான் அப்படின்றதுனால ஹூன் முடியுது. அவன், அவள் அப்படின்னா ஹே வரும். அவர்கள் இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹெயின்னு வரும், ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அப்படின்னா நான், இன்சப் சீசோன் சே, ஸோ இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இந்த விஷயத்துக்கெல்லாம், இன்சப் சீசோன் சே டர்னா அப்படின்னா பயப்படுறது. ஸோ டர்னே வாலோன் மேசே நஹி ஹூன் அப்படின்னு சொல்லணும். மே இன்சப் சீசோன் சே டர்னே வாலோன் மேசே நஹி ஹூன். அடுத்தது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. மே சோட்டி சோட்டி பாத்தோன் சே, சின்ன சின்ன விஷயம், छोटी छोटी बातों से डरने वालों में से नहीं हूँ. இந்த வாலோன் மேசே நஹி ஹூன் அப்படின்றது தான் இந்த த்ரூ அவுட் த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறோம். சோட்டி சோட்டி பாத்தோன் சே டர்னே வாலே மேசே நஹி ஹூன். மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறது மே தம்கியான் சே அப்படின்னா மிரட்டலுக்கெல்லாம் அப்படின்றது அர்த்தம். டர்னே வாலோன் மேசே நஹி ஹூன். அடுத்தது, நான் மற்றவங்களை ஏமாத்துகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மற்றவர்கள் அப்படின்னா தூசரோன்கோ, மே தூசரோன்கோ தொக்கா தேனா அப்படின்னா ஏமாத்துறது அப்படின்றது அர்த்தம். தொக்கா தோ அப்படின்னா ஏமாத்து, தொக்கா தேனே வாலோன் மேசே நஹி ஹூன் அப்படின்னா ஏமாத்துகிற ஆள் கிடையாது. இதுவே அவர் அப்படின்னா ஓ தூசரோன்கோ தொக்கா தேனே வாலோன் மேசே நஹி ஹே அப்படின்றது வரும். நான் ஈஸியாக விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. ஸோ ஒரு காம்படிஷனில் இருக்கீங்க அப்படின்னா நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு கிவ் அப் பண்ணுறது, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆசானி சே ஹார் மார்னா அப்படின்னா விட்டு கொடு, தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ அப்படின்றது அர்த்தம். ஹார் மானே வாலோன் மேசே நஹி ஹூன். ஆசானி சே அப்படின்னா சுலபமாக அப்படின்றது அர்த்தம். அவன் பொய் சொல்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு, பொய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஜூட் அப்படின்னு சொல்லணும். ஸோ சொல்ல அப்படின்னா போலோ, वो झूठ बोलने वालों में से नहीं है, वो झूठ बोलने वालों में से नहीं है. அடுத்தது, நாங்கள் பிரச்சனையை பார்த்து ஓடுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் முசீபாத்தோன் சே பாக்னே வாலோன் மேசே நஹிஹேன். முசீபாத்தோன் சே அப்படின்னா பிரச்சனைகளை அப்படின்றது அர்த்தம். பாக்னா அப்படின்னா ஓடு, இங்கே வேர்ப் என்ன, பாக்னா. ஸோ பாக்னே வாலோன் மேசே நஹிஹேன் அப்படின்றத சொல்கிறோம். அவன் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ தூசரோன் சே ஜல்னே வாலோன் மேசே நஹிஹே. ஸோ ஜல்னா அப்படின்னா பொறாமப்படுறது, தூசரோன் சே அப்படின்னா மற்றவர்களை பார்த்து, ஓ தூசரோன் சே ஜல்னே வாலோன் மேசே நஹிஹே. அடுத்தது, நான் முதுகுக்கு பின்னாடி பேசுகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முதுகு அப்படின்னா பீத், மே பீத் பேச்சே பாத் கர்னே வாலோன் மேசே நஹி ஹூன். பீத் அப்படின்னா முதுகு, பின்னாடி அப்படின்னா பீச்சே. ஓகேவா? பீச்மே அப்படின்னா நடுவில், பின்னாடி அப்படின்னா பீச்சே, சாம்னே அப்படின்னா முன்னாடி. மே பீத் பீச்சே பாத் கர்னா அப்படின்னா பேசுறது. ஸோ பாத் கர்னே வாலோன் மேசே நஹி ஹூன். அவர் அப்படின்னா ஓ பீத் பேச்சே பாத் கர்னா வாலோன் மேசே நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். அவ சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ சோட்டி சோட்டி பாத்தோன் பர். ஸோ சோட்டி சோட்டி பாத்தோன் பர் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம்,
गुस्सा होने वालों में से नहीं है. ஸோ குஸ்ஸா அப்படின்னா கோவம். குஸ்ஸா ஹோனே வாலோன் மேசே நஹி ஹே. அடுத்தது தோற்று போயிடுவேன்னு பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஸோ ஹார்னா அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா, தோக்கிறது, விட்டு கொடுக்கறது. ஸோ மே ஹார்னே சே டர்னா வாலோன் மேசே நஹி ஹூன். ஹார்னே சே டர்னா வாலோன் மேசே நஹி ஹூன். அடுத்தது கஷ்டத்தை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. கஷ்டம் அப்படின்னா முஷ்கில், சுலபம் அப்படின்னா ஆசான். ஸோ மே முஷ்கிலோன்கோ கஷ்டத்துக்கு தேக்கர் பார்த்து அப்படின்னா தேக்கர் டர்னே வாலோன் மேசே நஹி ஹூன். அகெயின் அவள் அப்படின்னா ஓ முஷ்கிலோன்கோ தேக்கர் டர்னே வாலோன் மேசே நஹி ஹே. இதுவே நாங்கள் அப்படின்னா ஹமேன் ல ஹம் முஷ்கில்கோ தேக்கர் டர்னே வாலோன் மேசே நஹி ஹேன் அப்படின்னு முடியும். அடுத்தது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு அதுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. மே லோக் அப்படின்னா மற்ற தூசரோன்கோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை லோக் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சப் லோக் அப்படின்னா எல்லாரும், எல்லா மக்களும். கியா சோச்சேங்கே அப்படின்னா என்ன நினைப்பார்கள். கியா சோச்சேகா அப்படின்னா அவர் என்ன நினைப்பார், அவரை குறிக்கும் சோச்சேகான்றதுனால. சோச்சேகி அப்படின்னா அவளை குறிக்கும். சோச் ஏங்கே அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம், நிறைய பேரை குறிக்கும். இஸ் பாத் சே அதை நினச்சி டர்னே வாலோன் மேசே நஹி ஹூன். அடுத்தது ரிஸ்க் எடுக்க பயப்படுற ஆள் நான் கிடையாது. மே ரிஸ்க் லேனேசே அப்படின்னா எடுப்பதற்கு, ரிஸ்க் லேனேசே டர்னே வாலோன் மேசே நஹி ஹூன். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில் தெரியக்கூடிய வார்த்தைகள், அதுக்கான பிடிஎஃப், அது கூடவே டெய்லி லைஃப்பில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ், இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் அவ கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ இன்சப் சீசோன்சே. ஸோ இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்சப் சீசோன்சே டர்னே வாலோமேசே நஹி ஹே. அவள் அப்படின்றதுனால ஹே அப்படின்றது முடியுது. அவன்கிட்ட பேச பயப்படுற ஆள் நான் கிடையாது, எனக்கு என்ன பயம். இதை சொல்கிறதுக்கு அவனிடம் அப்படின்னா உசுசே. ஓ உசுசே பாத் கர்னேசே அவன்கிட்ட பேசுகிற. ஓகேவா. நான் அப்படின்னா மே உசுசே பாத் கர்னேன்னு வரும். அவன்கிட்ட பேசுகிறாள்னு சொல்கிறதுனால ஓ உசுசே பாத் கர்னேசே டர்னே வாலோன் மேசே நஹி ஹே. நான் அப்படின்னா மே உசுசே பாத் கர்னேசே டர்னே வாலோன் மேசே நஹி ஹூன் அப்படின்றதுல முடியும். அடுத்தது தோல்வியை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஸோ தோக்கிறது அப்படின்னா ஹார்னா அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு வார்த்தை அசஃபல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அசஃபல்டா ஹம் அசஃபல்டா சே டர்னே வாலோன் மேசே நஹி ஹேன், இல்லை ஹம் ஹார்னே சே டர்னே வாலோன் மேசே நஹி ஹேன் அப்படின்றத முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சுலபமாக ஹிந்தி கற்றுக்க தேவையான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.